அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதல்வர்களின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் நமது முதல்வர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி மேடையில் வீட்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரு துறையில் இருந்திருக்கும் செக்ரட்டரிஸ் அண்ட் எம்டி சார், டிடி அவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மற்றும் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திற்கு வந்திருக்கோம்னா என்னுடைய கடின உழைப்பும் என்னுடைய இதை வச்சு இந்த பைசன் திரைப்படத்து மூலமாக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல என் தம்பி மாரி செல்வராஜுக்கு இதில் ஒரு இதாக சொல்லிக்கிட்டேன். அதாவது விளையாட்டுத்துறையில் இப்போ 3 வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ துணை முதல்வர்கள் விளையாட்டுத்துறையில் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் இளம் விளையாட்டு ஊக்குவிக்கிறதுக்கு எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அவங்கள ஊக்குவிக்கிறதுல அரசு எஸ்டிஐடி மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடித்து அவர்களை அவருக்கு என்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவில் இப்போ கண்ணகி நகர் விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு இண்டோர் கோர்ட்டு அது தாட்கோ மூலமா இன்னைக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு நமது முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர்களுக்கும் இதில் எனது நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அண்டர் 18 கேம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 25 லட்ச ரூபா அலௌன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் புது ஒரு ஜிஓ கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்காங்க. அதற்கும் எனது சார்பாகவும் எனது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அது மட்டுமல்ல, பழங்குடியினர் வளர்ச்சிக்காக இன்னைக்கு 150 மாணவர்களுக்கு ஜேஇ என்ஐடி படிக்கிறதுக்கு அவங்க சிறப்பு பயிற்சிகள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல உள்ள மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்க இன்னைக்கு என்ஐடி ஐஐடி லா எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தலை சிறந்த அகில இந்திய நிறுவனங்களில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முதல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு ஆதிடா நலத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, படித்து வேலைவாய்ப்பின்றி இருக்கும் மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி பெற்று அவங்களும் சிறந்த ஒரு நிறுவனங்கள் இன்னைக்கு பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இந்த டிவியில் பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, தாட்கோ மூலமாக அந்த கண்ணகி நகரில் ஒரு இது கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருவாரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு ஆதிராவ் நகர் ஸ்கூலில் கிரவுண்டே இல்லாமல் அவங்க டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே சேட்ரி மேடம் அதுக்கு ஒரு கபடி மைதானம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஆதிராவ் நலத்துறைக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா விளையாட்டுத்துறைக்கு மிக சிறப்பாக தாட்கோ மூலமும் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சில இதெல்லாம் இந்த டிவியில் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ஆதிராவ் நலத்துறையிலிருந்து ஆதிராவ் நம்மளுக்காக ஏகப்பட்ட பலன்களை இன்னைக்கு இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையில் செஸ் விளையாட்டு வேர்ல்டு கப் நடத்தினாங்க. அப்புறம் இன்னைக்கு ஜூனியர் ஹாக்கி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் துணை முதல்வர்கள் எந்த ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மெயினாக போய் நின்று இன்னைக்கு ஒரு மதுரையில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹாக்கி கிரவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. நானும் போயிருந்தேன் அந்த டைமில். ஆனால் இன்னைக்கும் அந்த ஹாக்கியை வளர்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய கபடி விளையாட்டை கிராமப்புறத்தில் அதிக விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு உருவாவதுக்கு இந்த அரசு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, எனக்கு எங்கள் தென் மாவட்டங்களில் அதிக கபடி வீரர்கள் இருக்கிறாங்க. எங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு கபடிக்கு எஸ்டிஐடியில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் எங்கள் தென் மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டுத்துறையில் பள்ளியில் பயின்று தங்குமிடத்தில் எங்களுக்கு ஒரு கபடி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி விடுதியில் எங்களுக்கு ஒரு மாணவர்கள் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணும். ஏன்னா 3 இடத்துல தான் இருக்குது. இப்போ தேனி, கடலூர், தேனி, விழுப்புரம், தருமபுரி, நாமக்கல்
இப்போ வந்து சிவகங்கையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எதுக்காகனா இது வந்து இளம் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுல வந்து இந்த அரசு வந்து ரொம்ப பயனடைச்சிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து எப்போ சிறப்பிக்கணுமோ அதை வந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதிராம் நலத்துறையிலேருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தாட்கோமும் இவங்களும் இது பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்துறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதிகமான அதாவது பழங்குடியினருக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க முடியாமல் அது ஸ்டாப் ஆயிருந்ததுனால அவங்களுக்கு வந்து பஸ் கொடுத்து அவங்கள வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு கவர்மெண்ட்லையும் செய்யாது நம்ம தமிழக அரசு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து முதல்வருக்கு வந்து எனது சார்பாகவும் எனது விளையாட்டு கபடி வீரர்கள் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு விளையாட்டுலையும் வந்து சிறந்து விரும்புவர்கள் வந்து சிறப்பான பரிசுகள் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து நம்ம தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 2 இருக்கிறோம். ஹரியானா வந்து இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. எதுக்காகனா இளம் விளையாட்டுகளை ஊக்குவிச்சு ஃபாரின்லாம் போய் அவங்க படிப்பறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் செலவுக்கு எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிடுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அரசு வந்து விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருந்தாங்க. அதாவது பழங்குடியினர் ஆதித்திராவர்கள்லாம் முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. ரொம்ப எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு இந்த அரசு வந்து அதிக கவனம் செலுத்தி இன்னைக்கு வந்து அந்த பழங்குடியினருக்கும் ஆதிதிராவிட நலத்துறையிலையும் ரொம்ப சிறப்பான திட்டங்களை ஒதுக்கி மகளிர் சுய உதவி குழு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. தனிநபர் தொழில் தொடங்குவது இல்லாமல் கூட்டு தொழிலாக அவங்களுக்கு வந்து பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ பார்த்தேன், அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து 38 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் இது பண்ணி அவங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்காக தொழில் பண்ணதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த அரசு வந்து ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக பல சிறந்த திட்டங்களை வழிவகுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தாய்மான திட்டம் வந்து மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் சிறப்பாக வந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நான் வந்து இன்னைக்கு சிஎம் ஃபங்க்ஷனில் வந்து உட்கார்ந்தோம்னா அதற்கு காரணம் வந்து என்னோட அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான். ஏன்னா அந்த பைசன் திரைப்படம் ஒன்று வெளிவரலாம் மனத்துக்கு கணேசன் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஏசியன் கேம்ஸ் 94 ஏசியன் கேம்ஸ் விளாண்டு இருந்தேன். 95 அர்ஜுனா அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இனி வந்து 30 வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு இதில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஏசியன் கேம்ஸில் வந்து வின் பண்ணிட்டு வந்ததோட மகிழ்ச்சியோட இன்னைக்கு வந்து இந்த தருணத்தில் நமது முதல்வர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் மட்டுமல்ல என் விளையாட்டு வீரர்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த விழாவிற்கு வரவேற்றதற்கு ஆதிதிராவிட நலத்துறை செக்ரட்டரி மேடம் மற்றும் எம்டி சார், சீஃப் செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. தமிழ் நிலத்தின் விழுமியங்களை இன்றளவும் காத்து நிற்கும் தொல்குடி மக்களின் வாழ்வை அனைத்து தளங்களிலும் முன்னேற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நம் தமிழ்நாடு அரசு. இது குறித்த அரசின் பரந்த பார்வையை வெளிப்படுத்தும், அனைவரையும் வழிநடத்தும் மொழியே தொல்குடியினர் வாழ்வாதார கொள்கை. உதவிகளை வழங்குவது மட்டுமல்ல ஒரு அரசின் கடமை, இந்த மாபெரும் சமூகத்தையே பொருளாதாரத்தில் வலிமையாக்குவதும் அவர்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்துவதும் தான். தொடர்ச்சியாக இக்கடமையை முதன்மையாய் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நாம் அயராது செயல்பட்டு வருகிறோம். இத்தொல்குடி வாழ்வாதார கொள்கை வேளாண்மையும் சார்பு வாழ்வாதார வளர்ச்சியும், நிலையான நீடித்த இயற்கை வளம் பேணல், தொழில்சார் நிறுவன மேம்பாடு, கல்வியும் திறன் பயிற்சிகளும், பண்பாட்டு மரபு வளத்தை காத்தல் ஆகிய 5 தூண்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது. காலம் பல கடந்தாலும் இம்மண்ணில் நிலையாய் நிற்கும் தொல்குடியினரின் வாழ்வை தற்கால மாறுதலுக்கு ஏற்றவாறு மேம்படுத்த அவர்கள் பின்தங்கிவிடாமல் காத்து நிற்க இந்த 5 தூண்களுடன் உறுதியான அடித்தளம் அமைத்தல், விரிவாக்கம், முழு சுயாட்சி என ஒரு வலுவான கட்டமைப்பை முன்னிறுத்துவதே இந்த தொல்குடியினர் வாழ்வாதார கொள்கையின் நோக்கமாகும். தேசிய அளவிலே ஒரு முன்னோடியாக விளங்கும் இந்த கொள்கையை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்பதில் பெருமிதம் கொள்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல